ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நைட் வரைய நான் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, அதுக்கப்புறம் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன், அப்புறம் ப்ளவுஸ்க்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக காலையில் வந்து ரசமும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டும் தான். இப்போ ரசத்துக்கு தாளிசம் பண்ணிக்கிடுவோம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அங்கிட்ட ரசம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ரசத்துக்கு தேவையானதெல்லாம் போட்டு நம்ம கடுகு வத்தல் எல்லாம் போட்டு தாளிசம் பண்ணி பெருங்காய பொடியும் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி உருளைக்கிழங்குலாம் வேக விட்டு வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு வெங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம எப்பயுமே தாளிக்கிற மாதிரி தாளிச்சிருவோம். இது வந்து உருளைக்கிழங்கு இந்த கூட்டும் கல்யாண வீட்டு அது மாதிரி நல்லா கட்டியாக சூப்பராக இருக்குங்க. இது ரசத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு கூட்டும் நல்லா இருக்கும் சாப்பாடுக்கு. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் கறி மசால் பொடி இதெல்லாம் போட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இதுதான் மசாலா, இதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, அப்படியேவும் உருளைக்கிழங்கு அவிய வச்ச உருளைக்கிழங்கு கரண்டியாவிலே மசிச்சு விட்டா அதை ஒன்று போல் மசிஞ்சிரும். இப்போ இதுக்கு வேற ஒன்றுமே இல்லை, தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. ஆனால் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் தேங்காய், ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே மாவு சத்து தான். இப்போ பாருங்க, சூப்பராக உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இப்போ மல்லிச்செடியை போட்டு அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இங்கிட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அதுக்கப்புறம் ரசமும் நல்ல மல்லிச்செடியெலாம் போட்டு நல்ல சூப்பரான ரசமும் ரெடிங்க. இப்போ வந்து இட்லிக்கு வந்து மாவாட்டுறதுக்கு அரிசி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். சிங்கு தொட்டு நிறையா பாத்திரம் இருக்குது. இந்த 2 வேலையை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ப்ளவுஸ் தைக்க போக வேண்டியதான். இப்போ உளுந்த நான் ஊற விட்டுருவேன். எப்பயுமே நல்லா ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூடயும் உளுந்து ஒரு 10 நிமிஷம் ஓடி முடித்த உடனே அரிசி அதுலேயே சேர்த்து அரிசி நல்லா இது பண்ணுறேன். அரிசி உளுந்த நல்லா அரைச்சி எடுக்க தண்டியும் ஓட விட்டுருவேன். ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ 2 பாத்திரத்தில் நைட்டுக்கும் இது வந்து மறுநாளுக்கும் 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒன்றை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதை நல்லா புளிச்சு இன்னைக்கு நைட்டுக்கு இட்லிக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, ப்ளவுஸ் தைக்க வந்தாச்சு. இன்னைக்கு இந்த 2 நார்மல் ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் இதுதான் வேலை. ஏற்கனவே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஒன்று வந்து 40 இன்ச் ப்ளவுஸ் வந்து ஒன்று, அடுத்து ஒன்று வந்து 41 தான். நம்ம அப்படி 1/2 இன்ச்சு முன்னோம்னாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸ்லாம் ஜாயின் பண்ணி இப்போ இந்த மெத்தடில் எம்மிங் பண்ணுறது வந்து ஃப்ரீயாக இருக்கும் தெரியுமா. இப்போ அப்படித்தான் தைக்கிறேன். 2 பாதி பாதியாக நம்ம கைக்கு வந்து நடுவில் ஒரு ஓடு தையல் மாதிரி போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் பகுதி அப்படியே திருப்பி கொஞ்சம் ஓர பகுதியில் ஒரு நட்டுக்கு ஒரு தையல் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்ட தையலை பிரித்து விட்டுட்டா அழகாக எம்மிங் பண்ணுற மாதிரியே கைக்கு நமக்கு வந்துடும். இப்போ வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் இந்த அம்பர் வாயில் ஃபுல்லாமே இப்படித்தான் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறது, எம்மிங் பண்ணுறல. இப்போ 2 கைக்கும் அதே மாதிரி அடிச்சு விட்டேன் பாருங்க. நம்ம எப்பயுமே வந்து ஒரு சின்ன தையல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய தையல் போட்டு எம்மிங் பண்ணுறதுக்கு எடுப்போம். இது வந்து கொஞ்சம் பெரிய தையலாகவே கொஞ்சம் பெரிய மடிப்பாகவே வச்சு தையல் கிடையாது, கொஞ்சம் பெரிய மடிப்பாகவே வச்சு இது பண்ணிட்டு அப்படி பண்ணோம்னா நமக்கு எம்மிங் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த ப்ளவுஸ் இப்போ முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ப்ளவுஸ்க்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோதான் தைச்சாலும் ஒரு சில பேருக்கு அம்பர் வாயில் வந்து கழுத்து லூஸ் கொடுக்கும். இல்லைன்னா கழுத்து வந்து ஒரு மாதிரி இறக்கமாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். டேப்பை வச்சு அளந்ததில் 38.5 இன்ச்சு இருக்குங்க இந்த ப்ளவுஸ்க்கு. இப்போ நம்ம கழுத்து பீஸ்லாம் ஜாயின் பண்ணலை, அதை அப்படியே கார்னர் பகுதியில் வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. நெட்டுக்கு ஒரு தையல் போட்டால் போதும் பாருங்க. நெட்டுக்கு தையல் போட்டு வந்துடுங்க கார்னர் பகுதியில். அதுக்கப்புறம் கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே டேப்பை வச்சு மறுபடியும் நம்ம அதை அளந்து பார்த்தா நமக்கு மேக்சிமம் 1 இன்ச்சு குறைஞ்சிருக்கோங்க. இனிமேல் கழுத்து லூஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பின் கழுத்து இந்த பார்த்தீங்களா 37 இன்ச்சு இருக்குது. பின் கழுத்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இறக்கம் வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு டாட் பிடிக்கிறது வந்து இன்னும் வந்து
கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பட்டன் பீஸை வந்து சைடு சைண்டிங் பக்கம் ஒரு பட்டன் பீஸ் வீப்பாட்டமாக இருந்தாலும் சரி, கொக்கி பாட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் தெரியுமா, அந்த சைடு வச்சு நீங்கள் ஒரு 3 இன்ச்சு அளவு நீங்கள் வந்து நல்லா டாட் பிடிச்சிருக்கோங்க, பின்னாடி டாட்டு. அப்படி பிடிச்சி போட்டோம்னா நமக்கு 2 சைடுமே முதுகுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த பக்கமும் எடுக்கும்போது அதே மாதிரி தான் பட்டன் பீஸ் எடுத்து நம்ம அதே மாதிரி சைடு இந்த சைடு லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படி எடுத்து கனெக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா டாட் பிடிக்கிறது ஈஸியாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸும் 2 சாதா ப்ளவுஸும் தைச்சி முடிச்சிட்டேன். இது வேறு கஸ்டமருக்கு, அது வேறு கஸ்டமருக்கு. இது வந்து நெட்டு கிளாத் வந்து லைனிங் வந்து இது வந்து 50 ரூபாய். இன்றைக்கி இதாங்க வேலை. நான் நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். எடுத்து அந்தந்த பையில் நம்ம துணியை வச்சுட்டு ஓரங்கட்டி வச்சுருவோம். ஆனால் கொக்கி எல்லாமே வச்சு முடிச்சிருவேன் கையோடையவும். பாருங்கள், காலையில் ஆட்டின மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இட்லிக்கு ஊற்றி வச்சுருவோம். ஆட்டுற மாவு வந்து இட்லிக்கு ஊற்றினா நல்லா இருக்குங்க. இப்போ இட்லிக்கு ஊற்றி வச்சு நல்லா மூடி வச்சுருவோம். ஆவியில் வேகட்டும். இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து சிக்கன் கிரேவி தான். எங்கள் இட்லியும் வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எடுக்க